சென்னையில் வள்ளலார் வசித்த காலத்தில் ஒரு முறை சங்கராச்சாரியார் வந்திருந்தனர். சமஸ்கிருத நூலில் சில சந்தேகம் இருப்பதாகவும் அதனை தெளிவுபடுத்த சமஸ்கிருத பண்டிதர்கள் யாராவது இருக்கிறார்களா என சங்கராச்சாரியார் கேட்க, அவரது பிராமண நண்பர் ஒருவர் ராமலிங்க சுவாமிகளின் சமஸ்கிருத மொழி புலமையை சொல்லி ராமலிங்க சுவாமிகளையே அழைக்கலாம் என முடிவு செய்யப்பட்டது. வள்ளலார் தனது பிரதான சீடரான தொழுவூர் வேலாயுதத்தோடு சங்கராச்சாரியாரை சந்தித்தார். சந்தேகம் கொண்ட ஒரு சமஸ்கிருத நூலை சங்கராச்சாரியார் வள்ளலாரிடம் கொடுக்க, வள்ளலார் அதனை ஒரு முறை பார்த்துவிட்டு தனது சீடரான தொழுவூர் வேலாயுதத்தை நோக்கி நீர் சொல்லும் என கட்டளையிட்டார். சங்கராச்சாரியின் சந்தேகங்களை தொழுவூர் வேலாயுதம் தெளிவடை செய்தனர். வள்ளலாரும் சங்கராச்சாரியாரும் கலந்துரையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்திய மொழிகளுக்கெல்லாம் சமஸ்கிருதமே தாய்மொழி என ஒரு கருத்தை சங்கராச்சாரியார் சொல்ல, வள்ளலார் அதனை மறுக்காமல் மொழிகளுக்கு தாய்மொழியாக சமஸ்கிருதம் இருந்தாலும் இந்திய மொழிகளுக்கெல்லாம் தந்தை மொழி தமிழ்தான் என வள்ளலார் தனது கருத்தை உறுதிபட தெரிவித்துள்ளார். ஓதாமல் உணர்ந்த வள்ளல் பெருமான் மொழி பேதம் பார்ப்பவர் இல்லை.